சொல்றதெல்லாம் வாக்குறுதி சொல்றதெல்லாம் செய்யறது ஒரே தலைவர் எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் மட்டும் தான் வருவார். மத்தவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் யாரும் செய்யறதா இல்ல அனுபவிக்கிறது. நாங்க எங்க கிராமத்துல கூட நாங்க அனுபவிக்கல பிரதர். இப்போ இந்த 4 வருஷம் ஆட்சியில அதாவது எங்க கிராமத்துக்கு சாதாரண குக்கிராமம் எங்களுது வந்து அந்த வளர்ச்சி மட்டும் நீங்க பாருங்க. பத்திரிகார் நம்பருங்க, என் நம்பர் எடுத்துங்க, நேரா வாங்க. நீங்க அன்னைக்கு பேட்டி கொடுத்துங்க பிரதர். நீங்க பொய்யான தகவல் கொடுத்துக்கிறீங்க. உங்க கூட நாங்க வரோம்னு சொல்லிட்டு எங்களை கூட்டு போங்க. ஒரு சாதாரண கிராமத்துல கூட அநேக நூலகம் கட்டி கொடுத்துக்கிறாரு எங்க தலைவர். அநேக பஸ் ஸ்டாண்ட் கட்டி கொடுத்துக்கிறாரு, அநேக ஜிம் பில்டிங் கட்டுக்கிறாரு, அநேக டிரைனேஜ் கழிவுநீர் கால்வாங்க, அநேக சிமெண்ட் ரோடுங்க, சுடுகாடு சாலையெல்லாம் பேவர்லாக் போட்டுக்கிறோம். அந்த அளவுக்கு ஹாஸ்பிட்டல் ஐயா நாங்க கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டருக்கு அந்தாண்டு போனோங்க. பல போராட்டத்துக்கு மத்தியில எங்க அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் பெரிய ஹாஸ்பிட்டல் அணைக்கட்டுல பயங்கரமான ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துறாரு. பள்ளிக்கொண்டாலையும் ஹாஸ்பிட்டல் கட்டுக்கிறாரு. வேலூர்ல ஹாஸ்பிட்டல் கட்டி முடிச்சுட்டாரு. மருத்துவத்தை அனுபவிக்கிறாங்க பாத்தியா அவங்க கேட்கற. அதே சீமான் போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுப்பாரா? நாங்கெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். எல்லா விஷயத்துக்கும் கவர்மெண்ட் இருக்கும். நல்லா இருக்குது. இப்போ அவர் எடுப்பாருங்களா? சீமான் எடுப்பாரா? மத்த எதிர்கட்சி தலைவர் எடுப்பாங்க. வேற எந்த கட்சிக்காரர் எடுப்பாங்கன்றீங்க நீங்க? அதாவது அது அனுபவிக்கிறவங்க மட்டும் தான் தெரியும்.